இந்த ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும் போது வந்து அது வந்து ஜீரணிக்க சக்தி வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம உட்காந்ததுக்கு அப்புறமாட்டு மூளை வந்து என்ன சொல்லுதுன்னு இறப்பைக்கு இந்த மாதிரி வந்து இவங்க உட்காந்துருக்காங்க சாப்பிட்றாங்க வந்து இது வந்து ஜீரணப்படுத்து அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் வந்து ஜீரண வேலைகள் நம்மளுக்கு வந்து துரிதமாக நடக்குது. நம்ம வந்து கீழே வந்து உட்காந்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அதிகமான பொருட்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எப்போ எந்திரிக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மதியம் வந்து நம்ம எந்திரிச்சதுலேருந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு உள்ளே சாப்பிடணும். அதுக்கப்புறம் உள்ள சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பிடலாம், சாப்பிட தப்பு கிடையாது. ஒரு நாள் 3 நேரம் சாப்பிட்றதுக்கு தப்பு கிடையாது. ஆனால் இப்போ உள்ள உணவு முறைகளை பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து ஃபாரின்ஸ் கல்ச்சர்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு வெள்ளைக்காரன் வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருக்காங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கில் படிங்கிற இது வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் உண்டு அப்படின்னு நான் ஃபாஸ்டிங் பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க டஸ்பூசன் இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. அதை நம்புவோம் நம்ம ஆட்கள். ஆனால் நம்ம ஆட்கள் வந்து இதையே டிபெண்ட் பண்ணி இதே வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருப்போம். அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம 100 வருஷம்